2024 தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சம்பவங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசியலுக்கு வந்ததிலிருந்து எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் இருந்த கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் 2024 மக்களவை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தது. இதனால் 2025 காலியாகும் ஒரு மாநிலங்களவை இருக்கை மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி கொடி நாட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் தோட்டத்தில் இருந்து எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையை ஆரம்பித்து அரசியலில் என்ட்ரி கொடுத்த விஜய் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் தனது முதல் மாநாட்டை நடத்தி அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்தார். 2019 இளைஞரணி செயலாளர், 2021 எம்எல்ஏ, 2022 விளையாட்டுத்துறை அமைச்சர் என ராக்கெட் வேகத்தில் அரசியலில் முன்னேறினார் உதயநிதி ஸ்டாலின். தனது அரசியல் பயணத்தின் தீவிர உழைப்பால் 2024 தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரானார். 2023 சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி 2024 செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளிவந்தார். வெளியே வந்த கையோடு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக பதவியேற்றார் செந்தில் பாலாஜி. சென்னை மெரினாவில் நடந்த விமான சாகசத்தை கண்டுகளிக்க லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் மெரினாவில் கூடினர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சார்ஜா புறப்பட்ட விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வானத்திலேயே சுமார் 2.5 மணி நேரம் வட்டமடித்தது. அந்த விமானம் தரை இறங்கும் வரை தமிழகம் முழுவதும் திக் நிமிடங்களாகவே இருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சரக்கு ரயில் மீது பாகுமதி விரைவு ரயில் மோதி 13 பெட்டிகள் தடம் புரண்டன. நல்வாய்ப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இருந்தது தமிழ்நாட்டை நிம்மதி பெருமூச்சு அடைய வைத்தது. இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான பெஞ்சல் புயல் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களை ஒரு குலுக்கி சென்றது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.